ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு s.srisamrithi ரெசிபீஸ். இன்றைக்கி கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், தனியா, கடலைப்பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கத்திரிக்காயும் நீல வாக்கில் கட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த கத்திரிக்காயை எடுத்து பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன். உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட அந்த கட் பண்ண கத்திரிக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன். அதை நல்லா வறுத்து விடுங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து அதையும் சேர்த்து வறுத்து விடுங்க. ஒரு 6 வரமிளகாய் எடுத்துருங்க. அதையும் சேர்த்து வறுத்து விடுங்க. வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி வறுத்த பிறகு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே போடலாம். இதை கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், பவுடர் ஆயிடுச்சு. இப்போ திருப்பியும் அடுப்பை பற்ற வச்சு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. இப்போது கடுகு உளுந்து பருப்பு பொரிஞ்சிருச்சு. இது கூட கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. அதை இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். பாருங்கள், பொன்னிறமாக வந்துச்சு. இப்போ வெங்காயத்தை எடுத்து இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி கட் பண்ணி போடுங்க. வெங்காயமும் நல்லா வதங்குது. இது கூட இன்னொரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க, இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போது கட் பண்ண கத்திரிக்காவை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, கட் பண்ணி அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம்.
இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. திருப்பியும் வதக்கி விடுங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு தட்டை எடுத்து மூடி வச்சுருங்க. அது வேகட்டும். வெந்துச்சா அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துட்டு அப்பப்போ கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல். இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ திருப்பியும் மூடி வச்சுருங்க. பாருங்கள், இப்போது வெந்துச்சா பார்ப்போம். வெந்துருச்சு கத்திரிக்காய் நல்லாவேவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள். இப்போ அரைச்சி வச்சுருக்க பொடியை இது கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போது வடித்த சாப்பாடும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆற வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்கள். சுவையான கத்திரிக்காய் சாதம் ரெடி.